ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் விசிட் பண்ண டெம்பிள்ஸ் எல்லாம் ஆலிப்பையில் போட்டிருந்தேன். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நான் மன்னார் சாலையில் போட்டிருந்தது. நான் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் என்னோடய கை ஒரு இடத்துல பட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் அப்படியே கட் ஆகிடுது. இதை நான் அதுக்கப்புறமா வேறு ஏதோ டிவியில் பார்க்கும்போது சரி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சேன். அதனால் ரொம்ப சாரி. மற்றதெல்லாம் வந்துடுது, ஆனால் அது மாத்திரம் கட் ஆகிடுது. அதனால் அதை நான் மறுபடியும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன அந்த டெம்பிள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு ஃபேமஸ் டெம்பிள் கூட. அதனால் அதை ஒண்டி அந்த டெம்பிளை பற்றி மாத்திரம் நான் மறுபடியும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாரி, இந்த மாதிரி மிஸ்டேக் இது வரைக்கும் வந்ததில்லை. ஃபஸ்ட்டு டைம் எப்படி வந்ததுன்னு தெரியல, அது மாதிரி கட் ஆகிடுது. வாங்கோ அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் பார்த்தேன் சமைத்த அன்னபூர்ணி. இந்த ஆலப்பிக்கு நான் போயிருந்தப்போ என்னெல்லாம் கோவிலை நான் போய் விசிட் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்கிறேன். நாங்கள் முதல்ல மன்னார் சாலை அப்படிங்கிற கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அது ஒரு சர்ப்பக்காவைன்னா நாகராஜாவோட டெம்பிள். இங்கே சாதாரணமாக குழந்தைகள் இல்லாதவா புத்திரபாகியம் வேணும்னு வேண்டினா கிடைக்கிறதுன்னு நான் போகிற இடம்லாம் ரொம்ப பச்சை பசையில் இருந்ததுனால அதையும் கொஞ்சம் படமாக எடுத்திருக்கேன். இது ஒரு கதை சொல்கிறேன். அதாவது பரசுராமர் அவரோட டியூட்டிஸ் எல்லாம் முடித்தப்பறம் அவர் தவம் இருக்கிறதுக்காக போனப்போ சுவாமிக்கிட்ட எனக்கு ஒரு நிலம் வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுவாமி அவரோட தவத்தோட அந்த புனிதத்தன்மையெல்லாம் புரிஞ்சுன்னுட்டு அவருக்கு கொஞ்சம் நிலத்தை கிஃப்ட் மாதிரி கொடுக்குறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் நிறைய நம்பூதிரி பிராமின்ஸ் கொஞ்சம் சிரமப்படுறவாளுக்கு தான் இந்த நிலத்தை தானமாக கொடுத்துட்டு தபஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் போயிடுறார். அப்படி போய் கொஞ்ச நாளில் இவருக்கு காதில் கேட்குறது, அதாவது அந்த நம்பூதிரிகள்லாம் மறுபடியும் கஷ்டப்படுறா. ஏன்னா அந்த நிலத்தில் நிறைய சர்ப்பங்கள் இருக்குது, அது ரொம்ப உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை அந்த மன்னார் சாலை கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் இவர் சுவாமிக்கிட்ட தவம் பண்ணி, சுவாமி நீ ஒன்று பண்ணு, அந்த நாகங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கோவிலை நீ கட்டி கொடுத்துட்டேன்னா அங்கே அவள்லாம் போயிடுவா, ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டான்னு. இதுக்கிடையில் இன்னொரு ஸ்டோரி வேறு அங்கே சொன்னால், இதுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பற்றியெல்லாம் 1,00,000 நாகத்தோட இந்த பிரதிமைகள் ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரீஸ்லேயும் போகிற இடங்கள்லாம் அந்த பிரதிமைகள் நிறைய இருக்குது. என்னால் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் போனது சண்டே, ரொம்ப கும்பலாக இருந்தது. இருந்தாலும் எப்படியோ நான் கேட்டு நான் எனக்கு தயவுசெய்து நீங்கள் பார்க்க என்னை அலோவ் பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்டு போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே நாகராஜர் இருக்கார், அப்புறம் நாகயக்ஷின்னு அவருடைய மனைவியும், நாக சாமுண்டீஸ்வரின்னு அவரோட சகோதரி, 3 பேரும் அங்கே இருக்கா. ரொம்ப அழகான கோவில் தான், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே 1,00,000க்கு மேலே நாகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறா. இன்னொரு கதைன்னு சொன்னால் ஸ்ரீதேவி வாசுதேவர்னு 2 பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் அவள் ரொம்ப சுவாமியை வேண்டின்னு இருந்தப்போ பக்கத்தில் இருந்த காட்டில் தீ பிடிச்சிட்டு அங்கே இருந்த நாகங்கள்லாம் ரொம்ப தீயில் அப்படியே பேர்ன் ஆகிடுதா. இவா 2 பேரும் அந்த நாகங்களெல்லாம் எடுத்து அதுக்கு சிசுரூஷெல்லாம் பண்ணினப்புறம் அந்த நாகராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவளுக்கு குழந்தையை கொடுக்குறார். 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒன்று ஒரு ஹியூமன் பாடி இருக்கிற குழந்தை, இன்னொன்று 5 தலை நாகம். இந்த 5 தலை நாகம் அண்ணனாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அது அவள் கூடியே ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு, அதுக்கப்புறம் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சகல சௌக்கியமும் இருக்கணும் அப்படின்னு அவனை ப்ளஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறதுன்னு. நான் ஒரு தடவை கொச்சியில் இருந்தப்போ இந்த ராகு கேது பிரீதிக்காக போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப மடியாக இருக்கணுங்க. அதாவது நம்ம துணிமணியும் புதுசு தான் கொண்டு போனோம். அங்கே போய் அவளுக்கு எதிரியாக நம்ம குளிக்கணும். அங்கே பெண்கள் தான் பூஜை பண்ணுவாள், அந்த நம்பூதிரி பெண்கள் தான். அவள் குளிக்கும்போது நம்ம பார்க்கக்கூடாது. அப்புறம் நம்ம தலைக்கு குளித்து எல்லாம் பண்ணி அந்த புது துணியை உடுத்திட்டு உள்ளே போனப்புறம் பாத்ரூம்க்கே போகக்கூடாது. அதுக்கப்புறமா அவள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது கூட நாகம் படம் எடுக்கிற மாதிரி கையை வச்சுருந்தா பண்ணுவாள். அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல கோவிலுக்கு போயிருந்தோம். அடுத்ததாக இன்னொரு கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றி எல்லாம் நான் அதுக்கு முன்னாடி இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.